எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோட்ல துவரம் பருப்பு கீரை கடையல். கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு தந்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணணும்ட்டு பார்க்கலாமா? அதுக்கு நான் துவரம் பருப்பு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற போட்டேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள், கீரை போட்டு சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். பருப்பில் தண்ணி ஊற்றும் போது நம்ம கிண்டி விட்டுற வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். மேலாப்பில் கீரையை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கீரையில் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கீரை கடையல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.